இல்லை அப்பா இருக்கிற வரைக்கும் என்ன சொல்லணும் கேட்பீங்களா? ஓகே ஓகே ஓகே. எவ்வளியிலும் செல்வம் சேர்ப்பவர். அடுத்து ஒரு தப்பான கருத்து போட்டு பாருங்க. எவ்வளியிலும் செல்வம் சேர்ப்பவர். இதை பொருந்தது உங்களுக்கு? எவ்வளியிலும் பொருள் சேர்ப்பவர் அப்படின்னா என்னன்னா, இப்படியும் எனக்கு காசு வந்தால் போதுமையா, அது நல்ல வழியோ கெட்ட வழியோ காசு இருந்தால் போதும் அப்படின்னு இருக்கக்கூடியவர். பிரியமான துணையை பெறுவார். பிரியமான துணையை பெறுபவர். கணவன் வந்து மேல பாசமாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். இது எப்படி மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகலை. ஏன் இதை சொன்னேன்னா, வாழ்வில் ஏற்ற இறக்கம் அதிகம் சந்திப்பவர். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அது எல்லா பேரும் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் இருக்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கும். என்ன பார்த்த சார், என்னையவே நான் வச்சுக்கிறேன். நானும் பல வாழ்க்கையில் ஏற்ற இறக்கத்தை பார்த்து வந்தேன். அப்படி ஏற்றமாகவே இருக்கணும்னா நான் பிளேட்டில் தான் போகணும். பிளேட்டு கூட என்ன பண்ணணும், இறக்கம் வந்தாச்சு நம்ம வாழ முடியும். ஆனால் புரியுதா உங்களுக்கு? அப்போ இது எல்லா நட்சத்திரத்துக்கும் பொருந்தக்கூடியது. அந்நியர்பால் நேசம் இருப்பார். அந்நியர் மீதுனா சொந்தக்காரங்களை தவிர மற்றவங்க பூரா நம்மளை நேசிப்பாங்களா அப்படின்னு சொல்கிறான். நேசிப்பாங்களா? நமக்கு எதிரியே இருக்கான். எனக்கு வந்து சார் கடவுளுக்கே எதிரி உண்டு சார், கடவுளுக்கே எதிரி உண்டு. அப்ப எதிரி என்பது இது பொதுவான கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தா இந்த குணாதிசயங்கள்லாம் இருக்கும் அப்படின்றது பொதுவான கருத்து. அதில் வந்து நம்ம ஒரு 45% எடுத்துக்கொள்ளலாம். 100க்கு 100 நட்சத்திர பலனை வச்சு நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. வேற யாராவது நட்சத்திரத்தில் இருக்கீங்களா? சிவசக்தி ட்ரேடர்ஸ் யாரு? வாங்க. உத்திரட்டாதி, சரி. வாதம் புரிவதில் சளைக்காதவர். வாதம் புரிவதில் சளைக்காதவர். ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? உங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு அப்படி வைக்க முடியாது, மோதே வைப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல இன்னைக்கு பிரியாணி ஆக்கணும் சொல்றாரு, அதெல்லாம் இல்ல நேற்று வச்ச பழைய சோறு இருக்கு, இஷ்டம்னா சொல்லுவீங்களா? ரைட்டா? அப்ப பாத்தீங்கன்னா தப்பாய் போச்சு. பார்த்தீங்களா? வாதம் புரிவதில் சளைக்காதவர், கலகம் உண்டாக்கும் சுவாகம் உடையவர். இதை ஒத்துக்கிறீங்களா? வீட்டுக்காட்ட கொஸ்டின் கேட்டால் எந்த வீட்டுக்காட்டையும் ரிசல்ட் வராது. கலகம் உண்டாக்கும் சுவாகம் உடையவர், கலகத்தை உண்டாக்குறதுல உடையவர். எதிரிகளை கூட பேச்சில் வளைக்கும் சாமர்த்தியசாலி. எதிரிகளை கூட பேச்சில் வளைக்கும் சாமர்த்தியசாலி. இவன் சொல்லுங்கம்மா, உங்களுக்கு யாரையும் பேச்சில் வெல்லுவீங்க. பொருளை கவரும் திறமையுடையவர். இது பொருளை கவரும் திறமையுடையவர். சரி, இது எல்லாமே ஒரு பொதுவாக ஜென்ரலாக சொன்னதை தவிர இந்த நட்சத்திரத்தில் இந்த பிறந்தவங்களுக்கு இந்த குணாதிசயம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் பொதுவாய் சொல்லப்பட்ட கருத்து. இதை வந்து நம்ம வந்து அப்படியே ஈயடிச்ச காப்பி மாதிரி அடித்து யூஸ் பண்ண முடியாது. ஒருத்தருடைய குணத்தை சொல்லும் பாவம் ஏது? சொல்லுங்க பார்ப்போம். டீ வந்துச்சு, கொஞ்சம் குடிச்சிக்கிறேன், நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் வந்து கேமராவை அமர்த்தி விட்டு நல்லா சாப்பிட்டு விட்டு டீ குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஜாலியாக இருக்கீங்க. நான் வந்து கேமராவை அமர்த்த முடியலையே. ஒருவருடைய குணத்தை சொல்லும் பாவகம் எது? நல்லவனா கெட்டவனா? சொல்லுங்க பார்ப்போம்.
நம்ம யூடியூப் சேனலை இன்னைக்கு தொடர்ந்து பார்க்குறதா இருந்தால் அந்த கேள்விக்கு பதில் டப்பு டப்புன்னு சொல்லியிருக்கலாம். என்னையா லக்கணம், இந்த கருத்து ரைட்டா? லக்கணாதிபதி லக்கணாதிபதி. அடுத்து வேற, இந்த கருத்து ரைட்டா? ஐயா லக்கணத்தை வச்சு எப்படியா சொல்றது? லக்கணாதிபதி தான் ஒருத்தருடைய குணத்தை தேர்ந்தெடுக்கிறார்ன்றார் ஐயா. பாவகம். ஆமாம் 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 ஆமாம், பாவகம், லக்கண பாவகம். வாசித்தவன் ஐயா சொல்லுங்க. கரெக்ட். இந்த மாதிரி ஒரு விரிவான பதிலத்தை எதிர்பார்க்குறேன். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சொன்னது கரெக்டு தான். நான் கேட்ட கேள்விக்கு கரெக்டாக சொல்லியிருக்காங்க. எந்த பாவகம் கேட்டேன்? லக்கண பாவகம். அது ஒரே ஒரு பாட்டில் தான் மூல நூலில் சொல்கிறேன். இவன் நல்லவனா கெட்டவனான்னு. லக்கணத்தில் தீய கிரகங்கள் அதிகமாக உட்கார்ந்துருந்தால் தீய எண்ணங்கள் அதிகமாக உடையவர் அப்படின்ற ஒரு இடத்து உண்டு. லக்கணாதிபதி சுவராக வந்து சுவர்மனை ஏறி சுவருடைய பார்வை கிடைத்தால் நல்லவன் என்பது ஒரு கருத்து உண்டு. லக்கணத்தை குரு சுக்கிரன் பார்த்தால் அவன் நல்லவன் என்று சொல்லுகிறது. இது போக வேறு கருத்து உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து இருக்கா? ஐயா சொல்லுங்கயா. ஐயா லக்கணாதிபதி சுவராக வந்து சுவர்மனை ஏறி இருந்தால் அவர் நல்ல கேரக்டர் உடையவர் ஒன்று. ரெண்டாவது, லக்கணத்தை சுவர்கள் பார்த்தால் நல்லவன். குரு சொல்லுங்க சொல்லுங்க. உண்மைதைங்க. அடுத்து சொல்ல வந்தேன், 9ஆம் அதிபதி நன்றாக இருந்தால் நல்லா இருந்தால் அவர் நல்லவர். ஏன் தெரியுமா? 9 சொன்னாங்க, தர்ம சிந்தனை உடையவர் சார். அதான் தர்ம கர்மாதிபதி யோகம்னுவாங்க. தர்மம் என்பது பார்த்த சாரதி அப்பா சொன்னார், நான் நிறைய தர்மங்கள் செய்வேன். அவர் ஜாதகம் சொல்லிடும். அவர் தர்மம் செய்வாரா இல்லை தர்மம் கிரும கேட்பாரா யார்கிட்டையும் அப்படிங்கிறத ஜாதகம் சொல்லிடும். 9ஆம் அதிபதி நல்லா இருந்தால் தர்மம் நிறைய செய்வாங்க. தர்மக்காரகன் 9ஆம் அதிபதி. கர்மக்காரகன் 10ஆம் அதிபதி. அப்போ 9ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி லக்கணாதிபதி. லக்கணாதிபதி தான் நம்முடைய குணாதிசயங்களை சொல்லக்கூடிய முதல் பாவகம்.